ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஹெட்டிங் கொடுக்கறது மெர்ஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் வந்து நம்ம போடுறோம். அதில் டோட்டல் ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் அவங்க ஆவரேஜாக எவ்வளோ எடுத்திருக்காங்க, இந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் அதிகமாக எவ்வளோ எடுத்திருக்காங்க, கம்மியாக எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டோட்டலுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா ஈக்குவல் டு சம்முன்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு டேப்னு கொடுத்தோம்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஆகும். இதுவே நம்ம லிப்ரோவில் பண்ணுறோம்னா என்டர் கொடுத்தோம்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகும். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு தமிழ்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் சந்தியாவை செலக்ட் பண்ணி நம்ம என்டர் கொடுத்தோம்னா நமக்கு சந்தியாவோட டோட்டல் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி ட்ராப் அண்ட் ட்ராக் பண்ண போகிறோம். டோட்டலில் வந்து கிளிக் பண்ணி அதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம்னா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு ஆவரேஜ்னு டைப் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம என்டர் கொடுத்தோம்னா ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இப்போது தமிழ்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் கொடுத்தனே ஆவரேஜ்லேருந்து 91% வந்து சந்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ராப் அண்டு ட்ராக் பண்ண போகிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறமா நிறையா நமக்கு வேண்டான்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம 00 மேலே கிளிக் பண்ணோம்னா நமக்கு 25.67% தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்சனுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னா சந்தியா வந்து இந்த 4 சப்ஜெக்டில் எது அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு மேக்ஸிமம்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் தமிழ்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்டர் கொடுத்தோன்னே எது அதிகம் காமிக்குது, 99 தான் இதுக்குள்ளே அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 99 வந்து காமிக்குது. ஓகேவா. அடுத்தது இந்த மேக்ஸிமம்மையும் நம்ம ட்ராக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மினிமம் பார்க்க போகிறோம். இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சந்தியாவுக்கு பார்க்கலாம். ஈக்குவல் டு மினிமம் என்டர் கொடுத்தோம்னா ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சந்தியாவோடது 4 சப்ஜெக்ட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடி க்ளோசிங் ப்ராக்கெட் போடுறோம். அதுக்கப்புறமா என்டர் கொடுத்தோம்னா இருக்கிறதுலே சந்தியோட கம்மி மார்க் வந்து காமிக்கும். இப்போ வந்து அதை நம்ம ட்ராக் பண்ணலாம்.